அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த போலி ஆவணப்பதிவு சம்பந்தமாக விசாரணை நடத்தப்படணும். மாவட்ட பதிவாளர் இல்லை அப்படின்னா துணை பதிவுத்துறை தலைவர் அவர்களால் விசாரணை நடத்தப்படணும். நம்ம கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட கடந்த வாரங்களில் பல காணொலிகளை அடுத்தடுத்து பதிவு செஞ்சுட்டு வரோம், சுற்றறிக்கையை மேற்கோள் காட்டி. அதில் நிறைய நபர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு, சார் போலி ஆவணம்னா எந்தெந்த மாதிரி ஆவணங்கள், எந்தெந்த மாதிரி ஆவணங்களுக்கு நாங்கள் புகார் அளிக்கலாம், புகார் அளித்தா அது சம்பந்தமாக விசாரணைகள் நடத்தப்படும், அந்த லிஸ்ட்டு சொல்லுங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் எங்களுக்கு எது போலி ஆவணம், எது முறைகேடான ஆவணம், எது உண்மையான ஆவணம், எதை நாங்கள் புகார் மனு எப்படி கொடுக்கணும், எந்த ஆவணம் சம்பந்தமாக கொடுக்கணும், கொடுத்தால் எப்படி எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும், எந்த மாதிரி ஆவணத்திற்கு நாங்கள் மாவட்ட பதிவாளரோ இல்லை துணை பதிவுத்துறை தலைவரோ நாங்கள் நாடணும், இல்லை எந்த மாதிரி ஆவணத்துக்கு நாங்கள் நீதிமன்றத்தை நாடணும், இந்த விளக்கம் எங்களுக்கு தெரியலை, அதை ஒரு தெளிவாக பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி பல நபர்கள் நம்மளை தொடர்பு கொண்டீங்க. அதற்கு இணங்கத்தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். ஏற்கனவே பதிவுத்துறை தலைவர் அவர்கள் இந்த மோசடி மற்றும் போலி ஆவணங்கள் குறித்து எப்படி விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி பதிவு சட்டம் 1908 பிரிவு 68 உட்பிரிவு 2 படி விசாரணை செய்து ஒரு இறுதி அறிக்கை எப்படி நீங்க உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி 2017 ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து 2018 ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் 2021 ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க. அதன் கடைசியாக 2022 25/3/2022 அன்று போலி ஆவணப்பதிவு மாவட்ட பதிவாளர் அவர்களால் பதிவு சட்டம் 1908 பிரிவு 62 உட்பிரிவு 2 கீழான விசாரணை மற்றும் அவர் அளிக்கக்கூடிய ஆணை, இறுதி ஆணை இல்லை ஆணையின் மீது உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை, அதில் உங்களுக்கு திருப்திகரமாக இல்லை, இல்லை ஒருதலை பட்சமாக சாதகமாகவோ இல்லை பாதகமாகவோ அவர் செயல்பட்டிருக்கார் அப்படின்னு நீங்கள் கருதும் பட்சத்தில் அதனை நீங்கள் அந்த டிஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காங்கல்ல, டிஐஜி அந்த பத்திரப்பதிவுத்துறையுடைய துணை பதிவு தலைவர் அவர்களுக்கு நீங்கள் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யணும். இதுதான் இந்த சட்டப்பிரிவில் 62 உட்பிரிவு 2 எப்படி விசாரணைக்கணும். ஒன்று மாவட்ட பதிவாளர், இன்னொன்று துணை பதிவுத்துறை தலைவர். ஒவ்வொரு மண்டலம் வாரியாக இருப்பாங்க. இப்போ நம்ம தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலிக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஃபர்ஸ்ட் நமக்கு போலி ஆவணம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். போலி ஆவணம் என்று 2017 என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, போலி ஆவண பதிவு குறித்து புகார்கள் பதிவு சட்டம் 1908 பிரிவு 68 உட்பிரிவு 2 படி விசாரித்து இறுதி ஆணை பிறப்பிக்க உங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை நாங்கள் அனுப்புகிறோம். அந்த சுற்றறிக்கையில் எதெல்லாம் போலி ஆவணம் என்று நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, பதிவு சட்டம் 1908 மற்றும் பதிவு சட்ட விதிகள், அரசாணைகள், சுற்றறிக்கைகள், பதிவுத்துறை தலைவர் அவர்கள் சுற்றறிக்கைகள், இதில் வகுத்துரைக்கப்பட்ட அந்த கூற்றுகள், அந்த விதிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு பதிவு ஆவணம் நடைபெற்று இருந்தால் கட்டாயமாக அது போலி ஆவணம் அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு பதிவுக்கு வரக்கூடிய ஆவணத்தில் ஒரு குடும்ப ஏற்பாட்டு ஆவணமாக இருந்தாலோ இல்லை பாகப்பிரிவினை ஆவணமாக இருந்தாலோ இதில் என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த சொத்தோடைய உரிமையாளருடைய இறப்பு சான்றிதழ் இருக்கணும், வாரிசு சான்றிதழ் இருக்கணும். இல்லை இனிவொருத்தர் கைமாற்று ஆவணமாக இருந்தாலும் அதற்கான ஒரு 10 நாட்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட வில்லங்க சான்றிதழ் இருக்கணும். ரெண்டாவது, வருவாய்த்துறையிலிருந்து இந்த நிலம் இன்னாருடையது தான் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் ஒன்று வாங்கியிருக்கணும். இதெல்லாம் பல வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நடைமுறைப்படுத்தல அப்படின்னா இதுதான் போலி ஆவணம். இதைத்தான் நீங்க விசாரணை செய்யணும். சரி, விசாரணை செஞ்சு என்ன பண்ண முடியும்? இந்த சட்டப்பிரிவு 68 உட்பிரிவு 2 கீழ் வரக்கூடிய புகார் மனுக்களை நீங்க உரிய படிவத்தில் எழுதணும். இந்த மாதிரி இந்த தேதியில இந்த மாதிரி புகார் மனு வந்திருக்குன்னு எழுதிட்டு அது சம்பந்தமாக நீங்க விசாரணை மேற்கொள்ளணும். விசாரணையை மேற்கொண்டு உண்மையிலேயே அந்த சுற்றறிக்கைகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் இல்ல அரசாணைகள் இல்ல பதிவு சட்டம் மற்றும் பதிவு சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு பதிவு நடந்திருக்கு அப்படின்னா நீங்க அதை ஒரு அதாவது நீங்க அதுக்கு ஒரு அந்த ஆவணத்தின் அடியில இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கு, இந்த ஆவணம் பதிவுக்கு ஏற்கப்படாது, இந்த ஆவணத்தில் தடை விதிக்கப்படுகிறதுன்னு சொல்லி சார் பதிவாளர் கட்டாயமாக எழுதி வைக்கணும்னு சொல்றாங்க.
இல்ல சார் இணைய வழியில அது வந்து பதிவு நடைபெற்றுட்டு வருது இப்ப இருக்கிற காலகட்டத்தில். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அந்த சாரி பதிவாளர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வெள்ளத்தாள்ல இது சம்பந்தமான சாராம்சத்தை எழுதி அந்த ஆவணத்தில் லிங்க் பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆவணத்தில் வந்து நீங்க சேர்த்து வச்சிடணும், அடிக்கோடிட்டு சேர்த்துடணும். இது வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி போலி பத்திரமாக விசாரணை நடைபெற்றுட்டு வருது அப்படின்னு சொல்லி. சரி, அப்ப போலி பத்திரம் எழுதுறவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் அளிக்கப்படும் அப்படின்னா, இந்த போலி பத்திரம் தயாரிக்கக்கூடிய இல்ல அந்த எழுத்தர்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கு, இல்ல எழுதி கொடுப்பவர், இல்ல வாங்குபவர் அதனை கண்டும் காணாமலும் இந்த சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு அதை பதிவு செய்யக்கூடிய பதிவாளர்கள், அதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய உதவியாளர்கள் அனைவருக்குமே இந்த பதிவு சட்டம் 1908 பிரிவு 83 படி காவல் நிலையத்தில் அதை விசாரணை செய்யக்கூடிய மாவட்ட பதிவாளரோ இல்ல பதிவுத்துறை துணைத் தலைவரோ வந்து புகார் அளிச்சு அவங்க மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தெளிவாக இந்த சுற்றறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. இதுதான். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம அடுத்தடுத்து எதெல்லாம் போலி ஆவணம் என்பதை தான் இதுல அடுத்து பார்க்க போறோம். எந்த மாதிரி பதிவு செய்யப்பட்டால் அது போலி ஆவணம், எதை மாவட்ட பதிவாளரோ இல்ல பதிவுத்துறை துணைத் தலைவரோ விசாரிப்பதற்கு அதிகாரம் படைத்தவர்கள், நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் படைத்தவர்கள், எதெல்லாம் அவர்கள் எடுக்க முடியாது என்பதை தெள்ள தெளிவாக நம்ம பார்ப்போம். முதலாவதாக இந்த குறிப்பிட்ட போலி ஆவணம் சம்பந்தமாக நம்ம ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறோம், அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மாவட்ட பதிவாளருக்கு ஒரு புகார் மனு கொடுக்கிறோம் பிரிவு 68 உட்பிரிவு 2 படி. இதுல வந்து பாத்தீங்கன்னா போலியான ஆவணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, பதிவுத்துறை தலைவர் அவர்களின் சுற்றறிக்கைகளும் வழிகாட்டுதல்களும் எதுவுமே பின்பற்றப்படல, வாரிசு சர்டிபிகேட் இல்ல, டெத் சர்டிபிகேட் இல்ல, இல்ல பட்டா சிட்டா இந்த 10 நாட்களுக்கு முன்பு பெறப்பட்ட வில்லங்க சான்றிதழ் எதுவுமே இல்ல, இப்படிப்பட்ட போலி ஆவணங்கள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புகார் மனு கொடுத்தால் மாவட்ட பதிவாளர் என்ன பண்ணணும், கட்டாயமாக விசாரணை செய்யணும். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணக்கூடாது. ஏனென்றால் நீதிமன்றத்தில் நீங்க உரிமையை நிலைநாட்டிக்கோங்க, இந்த சொத்துடைய உரிமையாளர் யாரு என்பதை நிலைநாட்டுங்க. ஆனால் எங்கள் தரப்புல பதிவுல இது யாருடைய சொத்து, வாரிசு யாரு, இறப்பு சான்றிதழோ வாரிசு சான்றிதழோ பட்டா சிட்டா இந்த அடங்கல் எதுவுமே இல்லாம பொத்தாம்பதுவாக ஒரு பதிவு நடைபெற்றிருக்கு. ஆகையால் இந்த பதிவுக்கு இனி வரும் காலங்களில் இது சார்ந்த எந்த விதமான ஆவணங்களும் பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லி நாங்கள் தடை விதிச்சுட்டு இப்படி பதிவு செய்த அந்த பதிவாளர் சார் பதிவாளருக்கு அதை எழுதி கொடுத்த ஆவண எழுத்தர்கள், இந்த மாதிரி அதை எழுதின வழக்கறிஞர் எல்லாத்துக்குமே நாங்க குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்க பரிந்துரை செய்யறோம், காவல்துறைக்கு புகார் மனு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக அந்த வழக்குல ஒரு தீர்ப்பு வழங்கணும். சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த ஆவணத்தை எழுதி கொடுக்க ஆவண எழுத்தர்கள் மீது எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னா, அவர் ABC இந்த 3 கிரேட் இருக்காங்க ஆவண எழுத்தர்கள். இந்த ஆவண எழுத்த உரிமை விதியின் கீழ் A கிரேடா இருந்தா அந்த துணை பதிவுத்துறை தலைவர் வந்து நடவடிக்கை எடுப்பார். BCயா இருந்தா மாவட்ட பதிவாளரே ஆவணத்தை அந்த எழுதக்கூடிய உரிமத்தை ரத்து பண்ணுவார். அந்த வழக்கறிஞராக இருந்தால் கட்டாயமா பார் கவுன்சில் அவர் மீது புகார் அளிக்கணும். இதுதான் இந்த விதியில சொல்லப்பட்டிருக்கு. சரி, இரண்டாவதாக ஒரு பவர் ஏஜென்ட் இருக்கிறாரு. ஒரு முதல்வர் வந்து ஒருத்தருக்கு பவர் கொடுக்கிறாரு, என்னுடைய சொத்தை நீ வந்து விற்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம் சொல்லி பவர் கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட நேர்வுகள்ல அந்த பவரை வந்து இந்த முதல்வர் ரத்து பண்ணிடுறாரு. சில நேரங்கள்ல இறந்து கூட போயிடுவார். இறந்துட்டாருன்னா அந்த பவர் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல போலி ஆவணங்கள் எப்படி பதிவு செய்யப்படுதுன்னா பவர் ஏஜென்ட் மூலமாக தான் பதிவு செய்யப்படுது. அதனாலதான் பவர் மாத்தி கொடுப்பாங்க. இவருக்கும் பவர் கொடுத்திருப்பாரு, இவருக்கும் பவர் கொடுத்திருப்பாரு. அப்படிப்பட்ட நேர்வுகள்ல இந்த பவர் ரத்தானதுக்கு பின்போ, இவர் ரத்து செய்த அந்த முதல்வர் ரத்து செய்ததுக்கு பின்போ, இல்ல அந்த முதல்வர் இறந்து போனதுக்கு பின்போ ஒரு ஆவணம் பதிவு செய்யப்பட்டிருந்தால் இது போலி ஆவணம். இது சம்பந்தமாக அந்த எழுதி கொடுத்தியவர், வாங்கியவர், அதை பதிவு செய்த சார் பதிவாளர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும். மூன்றாவதாக ஒரு முதல்வர் வந்து ஒருத்தர் பவர் கொடுக்கிறாரு, இது மாதிரி என்னுடைய சொத்தை நீ வித்துக்கலாம், என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் என்ன பண்றாரு, 2 பேருக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. ஆனா இவர் இந்த முதல்வர் வந்து அவரை விற்க கூடாது அப்படின்னு சொல்லி எந்த விதமான தடங்களும் பண்ணல, அவருக்கு எழுதி கொடுத்த பவரும் ரத்து பண்ணல. ஆனால் இந்த பவர் ஏஜென்ட் என்ன பண்றாரு, இவரு உயிருடன் இருக்காருன்னு சொல்லி இவருக்கு தெரியாம ஒரு சர்டிபிகேட் கொடுத்து வேற ஒருத்தர் விற்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த முதல்வர் என்ன பண்றாரு, எனக்கு தெரியாம இந்த ஆவணப்பதிவு நடந்துருச்சு, இது போலியான ஆவணம், இதை வந்து நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கொடுத்தால் கட்டாயமாக அது மாவட்ட பதிவாளராக நடவடிக்கை எடுக்க முடியாது. எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னா, அந்த ஆவணம் சம்பந்தமாக எந்த விதமான தடையும் விதிக்க முடியாது. காரணம் என்னன்னா, நீங்க உயிருடன் இருக்கும்போது அவர் சர்டிபிகேட் தான் பொய்யா கொடுத்துருக்கிறாரு, அவர் பதிவு செய்யக்கூடாதுன்னா உடனடியாக நீங்க என்ன பண்ணிருக்கணும், அவர் கொடுத்த பவரை கேன்சல் பண்ணிருக்கணும். நீங்க உயிருடன் இருந்து பவரை கேன்சல் பண்ணாதனால அவர் பதிவு செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனால் பதிவு செய்யப்பட்ட அந்த ஆவணப்பதிவை நாங்கள் ரத்து செய்ய முடியாது.
ஆனால் உங்களுடைய சர்டிபிகேட்டை போலியா கொடுத்ததுக்காக அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கிறோம். இப்படித்தான் அவங்க அந்த தீர்ப்புல கொண்டு வரணும். ஐந்தாவதாக, அந்த பவர் கொடுக்கக்கூடிய முதல்வர் வந்து இறந்து போயிருந்தாரு. ஆனா இறந்ததுக்கு பின்பு இவர் உயிருடன் இருக்கான்னு சொல்லி போலியான ஒரு லைஃப் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்து ஒரு பத்திரப்பதிவு நடந்து கண்டுபிடிக்கப்பட்டால் விசாரணையில் அது சம்பந்தமாக அடுத்தடுத்த ஆவணப்பதிவு நடக்காத அளவுக்கு மாவட்ட பதிவாளர் தடை விதிக்கணும். விதிச்சுட்டு இந்த போலியாக லைஃப் சர்டிபிகேட் கொடுத்து பத்திரப்பதிவு பண்ணி அந்த பத்திரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட அனைவர் மீதுமே காவல் நிலையத்தில் புகார் அளித்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும். ஆறாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, எந்த மாதிரி போலி ஆவணம் அப்படின்னா, நான் என்ன பண்றேன்னா என்னுடைய சொத்தை ஒருத்தருக்கு விற்கிறேன். அதாவது 1வது நபர் ஒரு சொத்தை ஒருத்தருக்கு விற்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த 1வது நபர் இறந்துருந்தாரு. இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய வாரிசு அதே சொத்தை வேற ஒருத்தருக்கு 3வது நபருக்கு விற்கிறார். 1வது நபர் 2வது நபருக்கு விற்கிறாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய வாரிசு சர்டிபிகேட் எல்லாமே வச்சு இவருடைய வாரிசுதாரரோ இல்லை இவரோ வேற ஒருத்தருக்கு 3வது நபருக்கு விற்கிறார். இப்பேற்பட்ட காலகட்டத்தில் நீங்க இது போலி ஆவணம் நீங்க புகார் அளித்தால், இவர் ஏற்கனவே 1வது நபருக்கு வித்திருப்பார்ல, அந்த ஆவணத்தின் மூலம் நீங்க அடுத்தடுத்த ஆவணப்பதிவுகள் செய்யலாம். ஆனால் இவருடைய வாரிசுதாரோ வேற ஒருத்தருக்கு, அதாவது முன்னாடி எழுதி கொடுத்த ஆவணத்தை மறைத்து வேற ஒருத்தருக்கு எழுதி கொடுத்திருப்பார்ல, அந்த ஆவணத்தை அடுத்தடுத்து பதிவு செய்ய முடியாத அளவுக்கு தடை விதிச்சுட்டு இப்படி எழுதி கொடுத்த இவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. 7வதாக, ஒரு போலி ஆவணம் தயாரிப்பதற்காக பட்டா, வீட்டு ரசீது, இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் மற்றும் பல ஆவணங்களை வந்து போலியாக தயார் செய்து இவங்க பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக அது விசாரணை நிறுவனமாகும் போது அது சம்பந்தமாக வேறு எந்த ஆவணப்பதிவு நடக்காமல் இருப்பதற்கு தடை விதிப்பாங்க மாவட்ட பதிவாளர். விதிச்சுட்டு அப்படி போலியாக தயார் செய்த நபர்கள் மீது கட்டாயமாக காவல்துறையில் புகார் அளித்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் என்பதுதான் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக 8வதாக, 4 வாரிசுதாரர்கள், ஒரு தந்தைக்கு 4 வாரிசுதாரர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 2 நபர்கள் 2 நபரை விட்டுட்டு 2 நபர்கள் மட்டும் ஒரு ஆவணப்பதிவில் ஈடுபடுறாங்க. இது சம்பந்தமாக மற்ற நபர்கள் இல்லை எங்க தந்தையாருக்கு நாங்கள் 4 பேர் 2 பேர் மட்டும்தான் ஆவணப்பதிவு பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு இதுல உரிமை இருக்குன்னு சொல்லி வாரிசு சான்றிதழ் வச்சு உரிமையை கோரும் பட்சத்தில் இந்த ஆவணப்பதிவு சம்பந்தமாக அடுத்தடுத்த ஆவணங்கள் பதிவு செய்யாமல் இருப்பதற்கு மாவட்ட பதிவாளர் தடை விதிச்சுட்டு அப்படி போலியாக ஈடுபட்டவர்கள் மீது கட்டாயமாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. 9வதாக, 2 நபர்கள் இருக்காங்க வாரிசுதாரர்கள். 2 நபர்களுக்கு இடையே ஒரு நீதிமன்ற உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கு. இதுல இந்த ஏ என்பவருக்கு சாதகமாக வழக்குல தீர்ப்பு வருது. ஆனா அந்த தீர்ப்பின் நகலை மறைத்து இந்த பி என்பவர் என்ன பண்றாரு, பத்திரப்பதிவு பண்றாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இது சம்பந்தமாக அந்த ஏ என்பவர் புகார் மனு கொடுத்தாருன்னா அந்த புகார் மனுவை விசாரணை செய்து இந்த பி என்பவர் பதிவு செய்த பத்திரத்தை அடுத்தடுத்த பத்திரப்பதிவுகள் செய்யாமல் இருப்பதற்காக தடை விதிக்கலாம். விதிச்சுட்டு இந்த பி என்பவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்து குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்தில் வழிவகை செய்யப்படும். 10வதாக, இந்த சொத்து சம்பந்தமாக ஏற்கனவே வங்கியில ஒரு கடன் இருக்கும். அந்த கடனை அடைக்காமல் அதை மறைத்து மற்றவருக்கு ஒரு பத்திரத்தை எழுதி கொடுப்பது, இது மிகப்பெரிய குற்றம். அப்படிப்பட்ட நேர்வுகள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எழுதி கொடுத்த பத்திரம் சம்பந்தமா அடுத்தடுத்த பத்திரப்பதிவுகள் நடக்காமல் இருப்பதற்கு தடை விதிச்சுட்டு காவல்துறை மூலம் குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா, கிரைய ஆவண உடன்படிக்கை 1/12/2012 இருந்து இந்த கிரைய ஆவண உடன்படிக்கை வந்து நடைமுறையில் இருக்கு. இந்த கிரைய ஆவண உடன்படிக்கை அப்படின்னா, நான் ஒருத்தட்ட ஒரு 10 சென்ட் இடம் வாங்க போறேன் அப்படின்னா என்னால் ஒரே நேரத்தில் வாங்க முடியாது. நான் என்ன பண்ண, முன்பணமாக ஒரு 5 லட்சம் கொடுத்துருந்தேன், குடிச்சிட்டு ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிறேன், இந்த தேதிக்குள்ள நான் வந்து அந்த சொத்தை நான் எழுதி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட நேர்வுகள்ல எனக்கு தெரியாம அவர் வேற ஒருத்தருக்கு விற்கிறாரு. ஆனால் நான் அந்த கிரைய உடன்படிக்கை கட்டாயமாக பதிவு செஞ்சிருக்கணும். பதிவு செஞ்சு அந்த கிரைய உடன்படிக்கை சம்பந்தமாக ஏதாச்சும் நீதிமன்றத்தில் வழக்கு, நாங்க என்ன சொல்றோம், ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் படி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நடந்துட்டு வருது அப்படின்னா அவர் போலி ஆவணம் என்று வேற ஒருத்தருக்கு எழுதி கொடுத்ததை நான் வந்து தடை மனு கேட்டு இல்லை அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக மாவட்ட பதிவாளர் புகார் மனு கொடுத்தால் கட்டாயமாக அது சம்பந்தமாக அந்த மாவட்ட பதிவாளர் விசாரணை செய்யணும். நீங்க நீதிமன்றம் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகார் மனுவை அவங்க தள்ளுபடி செய்யக்கூடாது. அதுதான் வந்து இந்த சட்டத்துல வழிவகை செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்ப அதுக்காக 12வதாக, பூர்வீக சொத்தில் தனக்கு பாத்தியப்பட்ட விகிதத்திற்கு அதிகமாக மற்றவர்கள், ஒரு பூர்வீக சொத்து இருக்கு 4 சம பங்கா பிரிக்கிறோம். ஆனால் அப்படி பிரிக்காம ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாரு, அதிகப்படியான சொத்தை பதிவு பண்ணிக்கிறார். இது முறைகேடா அப்படின்னு பார்த்தா இது கட்டாயமாக முறைகேடு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்க கட்டாயமாக அந்த ஆவணம் சம்பந்தமாக அடுத்தடுத்த ஆவணங்கள் நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்க மாவட்ட பதிவாளருக்கு புகார் மனு கொடுக்கலாம். இதெல்லாம் பாருங்க, எதெல்லாம் போலி ஆவணம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், எதெல்லாம் மாவட்ட பதிவாளர் விசாரிக்கணும்னு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது 13வதாக ஒரு ஆவணம் இருக்கு, அந்த ஆவணத்தை வச்சு வேற ஒருத்தருக்கு நம்ம பத்திரப்பதிவு செஞ்சு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது பக்கத்துல இருக்க இடத்தெல்லாம் உள்ள சேர்த்து வச்சு எழுதிடுவாங்க. இது எல்லா இடத்துலயும் நடக்கு. ஏன்னா அந்த சர்வே நம்பரை தூக்கி போட்டு இந்த சர்வே நம்பரை போடணும்னு இதை ஒரு முன்னாவணமாக காட்டி பக்கத்துல இதெல்லாம் இருக்கோ அவங்க இடத்துல சேர்த்து பதிவு பண்ணுவாங்க. இப்படி வேற ஒருத்தர் சொத்தை அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா இது சம்பந்தமாக நீங்க மாவட்ட பதிவாளருக்கு இது சம்பந்தமாக புகார் மனு கொடுத்து இந்த ஆவணப்பதிவுக்கு அடுத்து எந்த விதமான ஆவணப்பதிவும் நடத்தக்கூடாது, நீங்க தடை கொடுக்கணும். ரெண்டாவது இவங்க மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நீங்க கேட்கலாம். கட்டாயமாக இதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆவணத்தில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட அந்த பட்டா சிட்டா வரைபடங்கள் வைத்து 4 எண்களை பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இதுதான அளவு, இதை எப்படி நீங்க அடுத்தவங்க இடத்தை நீங்க பதிவு எழுதி கொடுத்தீங்கன்னு சொல்லி அவங்க மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் தன் விருப்பப்பட்டு தன் குழந்தைகளுக்கு ஒரு தான செட்டில்மெண்ட் எழுதி வைப்பாங்க. அந்த தான செட்டில்மெண்ட் எழுதி வைப்பாங்க. ரெண்டாவது அந்த குழந்தைகள் நம்மளை பாதுகாத்துக்கிறல பராமரிக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஆவணத்தை ரத்து செய்ய சொல்லி கேட்பாங்க, இல்ல புகார் மனு மாவட்ட பதிவாளர் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட நேர்வுகள்ல அதை விசாரணை செய்யலாம் அப்படின்னா கட்டாயமாக மாவட்ட பதிவாளருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இதை அவர்கள் அந்த பதிவு சட்டம் 1908 பிரிவு 68 உட்பிரிவு 2 படி விசாரணை செய்வதற்கு ஏற்புடையதாக கிடையாது. இதை யார் விசாரணை செய்யணும் அப்படின்னா அந்த பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2007 படி மாவட்ட ஆட்சியருக்கே அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கு. கோட்டாட்சியர் விசாரணை செய்வாரு, செஞ்சு அந்த தீர்ப்பு வழங்குவாரு. அது ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா மாவட்ட ஆட்சியருக்கு மட்டும்தான் இதுல அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்க ஒழிஞ்சு இதுல மாவட்ட பதிவாளர்கள் தலையிட முடியாது. இதுபோல் பல எது போலி ஆவணம் என்பது சம்பந்தமாக நம்ம நிறைய விடயங்களை நம்ம இன்னைக்கு பேசியிருக்கிறோம். இதையும் தாண்டி வேற ஏதாவது முறையில் உங்களுக்கு பத்திரப்பதிவு நடந்திருக்கு, இதுக்கு எப்படி நம்ம புகார் அளிக்கணும் என்ற விளக்கம் தேவைப்பட்டால் நம்ம கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்க, இல்ல கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிங்க, ரிப்ளை பண்றேன். மீண்டும் இதுபோல ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.